ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில் நம்மளுடைய வார்த்தையின் ஆதாரமாக நம்ம யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் செங்கடலுக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாரும் தவித்து கொண்டு நிற்கும் போது ஜனங்களை ஆண்டவர் அமைதிப்படுத்தி மோசையை பார்த்து சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலிருந்து நாம் சில ஆலோசனைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதுல ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடப்பது போல சமுத்திரத்தை கடந்து போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், நீ உன் கோலை ஓங்கி. இந்த கோல் எங்கே இருந்து அவனுக்கு கிடைத்தது என்றால், அவன் தேவனுடைய அழைப்பை பெறும் முன்பாக அந்த கோல் ஒரு ஆடு மேய்க்கிற கோலாய் மாறினது. ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அர்ப்பணித்து அவன் திரும்ப எடுத்த போது அது அற்புதங்களை செய்கிற கோலாய், அது தேவனுடைய கோலாகவே அது மாறி அவனுடைய கரங்களோடு அது இணைந்து விட்ட ஒரு கோலாய் இருந்தது. இந்த கோலை வைத்துதான் மோசே எகிப்திலே வாதைகளை பார்வோன் முன்பாக அடையாளங்கள் என்கிற பெயரில் ஆண்டவர் அநேக வாதைகளை கட்டளையிட்டார். பார்வோனுடைய ராணுவத்தை, பார்வோனுடைய ஜனத்தை நடுங்க பண்ணினதும் அந்த கோல் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்ணதும் அந்த கோல் தான். மோசே வயதான நாட்களிலே அடுத்த தலைமுறைக்காக ஜெபிக்க அவன் மலைக்கு ஏறும் போது அவனுடைய கையிலே அவன் தாங்கி பிடித்திருந்ததும் அந்த கோல் தான். கர்த்தர் அந்த கோலை மோசையின் கரங்களிலே ஆசீர்வைத்து கொடுத்து அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழிய பாதைகள் முழுவதும் சத்துருக்களை சங்கரிக்கவும் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் மோசையினுடைய வாழ்நாள் முழுவதும் அவனை பலப்படுத்தி தைரியப்படுத்தவும் அந்த கோல் தான் அவன் கையில இருந்தது. அந்த கோலை போல ஆண்டவர் நம்முடைய கையிலையும் சில ஆசீர்வாதங்களை, சில ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தர் கோலாய் கொடுத்திருக்கிறார். ஒரு சமுத்திரத்தை பார்க்கும் போது, ஒரு பிரச்சனையை பார்க்கும் போது, ஒரு இடையூறை பார்க்கும் போது, தடைகளை பார்க்கும் போது ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்ன? உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி உன் கரத்தை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. நீங்க இன்றைக்கு நீங்க உட்கார்ந்து உங்க வீட்டுல நீங்க சிந்திங்க, உங்க கையில இருக்கிற கோல் எப்படிப்பட்ட கோல்? அது ஜெபமாகிய கோலா, வார்த்தையாகிய கோல், விசுவாசம் என்கிற கோல், அபிஷேகம் என்கிற கோல், அல்லது நீங்கள் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து இருக்கிறீர்களே உங்களுடைய திறமைகள், உங்களுடைய கல்வி, நீங்கள் எதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை இது உங்க நாம மகிமைக்காக, உங்க ஊழியத்திற்காக, உங்க பணிக்காக, உங்களுக்காக என்று நீங்கள் அர்ப்பணித்த எதுவும் ஆண்டவர் இன்றைக்கு உங்க கையிலே அதை அபிஷேகித்து அதை ஆசீர்வைத்து உங்க கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த கோலை நீங்க கையில எடுங்க, அதை நீங்க பயன்படுத்துங்க. எல்லா தடைகளும், எல்லா செங்கடல்களும் பிரிந்து போகும். அந்த கோல் ஆசீர்வாதத்திற்கு வழிகளை உண்டு பண்ணும். அந்த கோலை எதிரிகளை சங்கரிக்கும். கர்த்தர் இந்த நாள்ல உங்கள் கோலை நீங்கள் கரங்கள்ல எடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்க கோலை பயன்படுத்துங்க, வெற்றிகளை சுதந்திரிங்க, சமுத்திரங்களை பிளந்து போடுங்க, வழிகளை உருவாக்க அந்த கோலை பயன்படுத்துங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.